அவனால நான் என்ன அக்கறை இருந்திருக்கேன்னு பாரு. சித்தப்பா அத்தை எப்படி இருக்காங்க? சொல்லுங்க சித்தப்பா. டேய் பழனி, கோமதி உசிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? ஆத்தா இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அக்கா கண்ணை தான் திறக்க மாட்டேங்குது. சுகர் பிபி இதெல்லாம் ரொம்ப இறங்கி போயிருக்கு. அரசி என்னம்மா நீ சொல்றத கேளு, அழுகாத, பொண்ணாக. அம்மா தினமும் சாமி கும்பிடுறாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போறாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் சாமி இம்புட்டு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தெரியல. அம்மா சரியாயிடுவாங்க, நீ அழுகாத, சொன்னா கேளு, சீக்கிரம் சரியாயிடுவாங்க, அழுகாதம்மா. என்னைக்கே இங்கனக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பேன். கோயிலுக்கு போனா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட சீக்கிரம் வந்துருவேன். இன்னைக்கு என்ன பார்த்து எவ்வளோ அவ கதைய சொல்றான்னு பார்த்துட்டு அப்படியே உக்காந்துட்டேனே. பாவி பாவி. என்னதுங்க அப்பத்தா? என் மக கூட இருந்தா நான் அவளை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு பெருசா வசனம் எல்லாம் பேசுனா, ஆனா அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்னால கூட இருக்க முடியலையேம்மா. அப்பத்தா ஆத்தா அழாத விடு. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நடந்துருச்சு விடு. அட அழாத ஆத்தா. சித்தப்பா ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்காங்க? மச்சான் இருக்காருமா. அப்புறம் சரவண கதரும் அங்கதான் இருக்காங்க. நானும் அங்க போகட்டுமா? இல்ல மாப்பிள்ள, வேணா, அங்க எல்லாரும் இருக்க விட மாட்டாங்க. அங்கிருந்து யாராவது இங்க வந்ததுக்கு அப்புறமா வேணா நீ கிளம்பி போ. அத்தாச்சுக்கு அடிக்கடி இப்படி மயக்கம் வருமா? இது வரைக்கும் வந்ததே இல்ல. சரவணன் பதறி போய் கூப்பிட்டான்னு வந்து பார்த்ததும் பயந்து போயிட்டோம். என்னமோ பெருசா நடந்து போச்சோன்னு பயந்துட்டோம். மாறி மாறி கூப்பிட்டு பார்த்தோம், கண்ணு முழிக்கவே இல்லை. தூக்க முடியாம அவங்கள எல்லாருமா சேர்ந்து தூக்கிட்டு போனோம். அம்மாலாம் அத்தாச்சி விழல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டூல் மேல ஏறும்போதுதான் விழுந்திருக்காங்க. கால் கையில ஏதாச்சும் பிராக்சர் ஆச்சான்னு பாத்தீங்களா? ஐயோ அம்மா. இல்ல சுகன்யா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இப்ப சுகரும் பிரஷரும் தான் பிரச்சனை. எப்ப சாப்பிட்டுச்சு இல்ல சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கூட தெரியல. எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிக்கும். கடைசியில அதை கவனிக்க யாரும் இல்லாம போயிட்டாங்களே. என் அக்காவோட நல்ல மனசுக்கு அதுக்கு கூடிய சீக்கிரமே சரியாயிடும். அது கும்பிட்ட கடவுளெல்லாம் சேர்ந்து சீக்கிரமாவே அக்காவை காப்பாத்திராத்தா. நீ தைரியமா இரு. மாமா காஃபி டீ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா? என்னப்பா மீன் அவளை பார்க்க கூட விட மாட்டேன்றாங்க. அதான் நர்ஸ் டாக்டர் கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல மாமா. அப்போ சொல்லுவாங்க. இந்த பிள்ளைகிட்ட கேளுப்பா. சார் பேஷண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரா போய் பாருங்க, யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க சார். இதுப்பா அவன் போய் பாருங்க. நீங்களும் அண்ணனும் போய் பார்த்துட்டு வாங்கப்பா, நாங்க வெளில நிக்கிறோம். ஐயோ சரவணா, என்னடா இப்படி படுத்து கிடக்க? கோமதி ஏய் இதை பாரு. கோமதி மா. கோமதி என்னடா கோமதி வீட்டுல வேலைன்னு காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுத்திக்கிருப்பாளடா. கோமதி இவ இப்படி படுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலையா? கோமதி நீ பாரு. கோமதி என்னடா அது? நீதான் மணிக்கணக்கு அப்படி மயக்கத்தில் இருக்காளடா. என்னால இவளை இப்படி பார்க்க முடியும். அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. கோமதி பாரு. கோமதி சார் கோமதி தொந்தரவு பண்ணாதீங்க சார், அவங்க மயக்கத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா நின்னு பாத்துட்டு போங்க. ஏன் டாக்டர் இவளுக்கு ஒன்றும் ஆயிராது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார், கொஞ்சம் வெளியே இருங்க, அமைதியா இருங்க சார், பாத்துக்கலாம். அப்பா வாங்கப்பா போலாம். அப்பா அம்மா எப்படி இருக்காங்கப்பா? அது அண்ணா போய் பாரு. மீனா நீங்களும் வாங்க போய் பாருமா. அமைதியா இருங்க. அம்மாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்க தைரியமா இருங்கப்பா. அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. மனசு ரொம்ப வலிக்குது. அம்மா சீக்கிரமாவே கண் முழிச்சிருவாங்கப்பா. அப்பா நீங்க வீட்டுக்கு போறீங்களா? வீட்டுக்கு இல்லப்பா, இங்க 2 பேர் தான் இருக்க முடியும். நான் உங்களை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு திரும்ப வந்துடுவேன். வந்ததுக்கு அப்புறம் கதிரும் மீனாவும் வீட்டுக்கு போட்டோம். உமாரா இவே ஒரு தேட உள்ள கோமதி கண்ணு முழிக்காம கிடக்கா. அவளை இப்படி விட்டு இனி அப்படியே வீட்டுக்கு போக சொல்றேன். கோமதி கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வர மாட்டேன். ஏதோ இருப்பேன். அப்பா நீங்க ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கீங்கப்பா. அடுத்து உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுப்பா. நீங்க வீட்டுக்கு போங்க. நீ திரும்பி வரலாம் வேண்டாம், வீட்லயே நானும் அண்ணியும் பாத்துக்கிறேன். அது எப்படிடா? யார் வேணாலும் வீட்டுக்கு போங்க, ஆஸ்பத்திரி விட்டு எங்கேயும் வர மாதிரி இல்லை. மாமா வீட்டுல அரசி அப்பத்தாலாம் தனியா இருக்கா, நீங்க போய் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஏப்பா இவ்வளவு நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போறது? மாமா நாங்க இருக்கோம், பாத்துக்கிறோம் மாமா. நீங்க கிளம்புங்க, கொஞ்சம் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க. அப்பா நீங்க போங்கப்பா, பாத்துக்கலாம்ப்பா. போங்கப்பா, போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போறேன். சரிங்க மாமா. அப்பதான் சாப்பிடுறீங்க? என் மக ஆஸ்பத்திரியில நினைவே இல்லாம கிடக்குறா. எப்படிமா எனக்கு சாப்பாடு இறங்கும்? அத்தைய யோசிச்சு சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும். அப்பதா ஆகட்டும்மா, பிள்ளைங்க ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தான் பெத்தவங்களுக்கு சந்தோஷம். என் மக சந்தோஷம் இல்லாம உடம்பு நல்லா இல்லாம இருக்கா, அதை பார்த்துட்டு நான் வாழ்றதுக்கு போய் சேர்ந்துடுறேம்மா. அப்பதா இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்பதா கொஞ்சமா எதுவும் சாப்பிடுங்க. வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அரிசி ஒன்னதா நீ சாப்பிடுறியா? எனக்கு வேண்டாம் மாமா. நீங்க இல்லப்பா எனக்கு எதுவும் நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல இருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருந்தப்பா. அப்பா அம்மா எப்படி பாருக்கா? அப்பா மாப்பிள்ள அண்ணே, அப்பா என்ன எதுவுமே சொல்லாம போறாங்க? அண்ணே நீ சொல்லுனே, அம்மா எப்படி இருக்கா? அம்மா இன்னும் மயக்கமா தான் இருக்காங்க. ஏய் அரசி அழாதம்மா, இங்க பாரு. ஏய் அழாத அழாத, அம்மா சரியாயிடுவாங்க. சீக்கிரமா கண் முழிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. அழாத. மடி என்ன அம்மாச்சு? அழாதம்மா, எனக்கு அம்மாவை பார்க்கணும். அவளுக்கு ஒன்னும் ஆகாது. அரசி
இப்ப போய் நம்மளால பார்க்க முடியாது. நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம், சரியா? மாமா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைங்க. இல்லன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்குண்ணே வந்தீங்க? அங்கேயே இருந்திருக்கலாம்ல. சரி, நான் நாங்க போட்டுமா இப்போ? ஹாஸ்பிட்டல்ல 2 பேருக்கு மேல இருக்க முடியாதா செந்தில? மீனாவும் கதிரும் அங்க இருக்காங்க. அது இல்லாம அப்பா வேற ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. தான் அப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன அந்த ஹாஸ்பிட்டல் ஓகேவா? இல்ல அங்கிருந்து திருச்சிக்கு வேணா நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோமா? இல்லடா, அதெல்லாம் எதுவும் தேவைப்படாதடா. இங்கேயே நல்லா பாக்குறாங்க. வந்ததுல இருந்து எந்த நேரமும் வீடே கதின்னு கிடந்துச்சு. இன்னைக்கு என்ன பார்த்து நான் வெளியே கிளம்பி போயிட்டு நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா என் மகளுக்கு இப்படி ஆக விட்டுருக்க மாட்டேன். அம்மாச்சி, அப்பதான் அம்மாச்சி, இங்க மாருங்க. அப்பதான் அம்மாக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க. சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாங்க. கொண்டு வாமா. இப்படித்தானே ஊர்ல இல்லாத நாடகம்லாம் போட்டுட்டு வந்து அவளை நான் எப்படி நம்புறது? இவங்க குடும்பமே சூப்பரா நடிக்கிற குடும்பம். இவளுக்கு மட்டும் நடிக்க சொல்லியாதாருன்னு கிடக்க வேலை பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி குதிரளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்ல இந்த மண்ணில. அப்பா அப்படி ஆயிப்போச்சு.